வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது. நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நாம் வாழ்க்கை வாழுகிறோமா அல்லது வசிக்கிறோமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 90களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, இட்லியை ஆசையோடு பார்த்தோம். பண்டிகை நாட்களை மட்டும்தான். கறிக்கடை ஊருக்கு ஒன்றோ ரெண்டோ தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட எதையும் எதிர்பார்க்காம தூய நட்பாக பழகணும். ஒரு சினிமா பார்க்க பல நாள் காத்து கிடக்கணும். ஒரு வாரம் தவம் கிடக்கணும். அந்த காலம் நல்லா இருந்துச்சு. ஆரத்தி எடுக்கிறதுக்கு போட்டி போட்ட மதினிமார்கள் இருந்தாங்க. தாய்க்கு நிகராக காவல் காத்த தாய்மாமன்கள் இருந்தாங்க. ஜரிகை குறைவான வேட்டி வாங்கி தந்ததுக்கு சண்டை போட்ட பங்காளிக இருந்தாங்க. இலவு விழுந்த வீடாக இருந்தால் உறவுக்காரங்க சுடுகாட்டு வரைக்கும் வந்தாங்க. அடுத்தடுத்து பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு மாறி மாறி பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு பெண்கள் வந்தாலும் அம்மாக்கள் ஓய்வின்றி உழைக்க தயாராக இருந்தாங்க. 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் அப்பாவுக்கு மன அழுத்தங்கள் அப்போ இல்லை. ஒரே சோப்பை தான் குடும்பம் முழுக்க அன்னைக்கு உபயோகித்தோம். தோல் நோய் வரல. கண்டதை சாப்பிட்டாலும் செரிமானம் இருந்துச்சு. தொலைக்காட்சிகளில் செய்திகளில் உண்மை இருந்துச்சு. பண்டிகைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னவே ஆர்வத்தோடு காத்திருந்தோம். தயாரானோம். உடுத்த புது துணி கையில் தரும்போது ஏதோ ஆஸ்கார் விருது வாங்கின கலைஞன் மாதிரி ஒரு சந்தோஷம் முகத்தில் இருந்துச்சு. ஃபேனே இல்லைனாலும் தூக்கம் வந்துச்சு. எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. வெயிலோ மழையோ பாதிப்பு இல்லை. பிள்ளை பேர் செலவில்லாமல் சுகப்பிரசவமாக நடந்துச்சு. கல்வி கட்டணம் அப்படிங்கிற ஸ்கூல் ஃபீஸு இல்லாமலே கிடச்சிச்சு. ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் அன்பாக பணிவாக இருந்தாங்க. டீச்சர்கிட்ட எளிமை இருந்துச்சு. படுக்கையை எதிர்பாராமல் ஒரே பாயில் படுத்து உறங்கணும். தாத்தா பாட்டி சொல்கிற கதையை கேட்டுட்டு அவங்க மடியில் தலை வைத்து படுத்து உறங்கணும். பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் உரிமையோடு அடித்தாங்க, தப்பை சரி பண்ணாங்க. பெரியவங்க உடைய போட நாம் தயங்கினதே இல்லை. அப்பா சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு இல்லை. பெண் பார்க்க வந்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வெக்கப்பட்டோம். காவிரி கரையில் பயமில்லாமல் குளித்தோம். ஆற்று நீர் சுத்தமாக இருந்துச்சு. பையில் இருக்கிற 5 ரூபாய்க்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொண்டோம். ஹோட்டலில் தாத்தா ஆசையோடு வாங்கி தர்ற பூரி மசாலாவுக்கு எல்லையே இல்லாத மகிழ்ச்சி அடைஞ்சோம். செல்ஃபோன் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் பேசிய நேரத்தில் வந்து சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆசிரியர் மீது அசாத்திய மரியாதை இருந்துச்சு. தாவணியில் தேவதைகளாக இளம்பெண்களை பார்த்தோம். காதுகளை ரணமாக்காத இனிய பாடல் இசை கேட்டோம். ஒரே குச்சி ஐஸ் வாங்கி எந்த சங்கோஜமும் இல்லாமல் நண்பர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கடியாக கடித்து சிந்தோம். ஆண்கள் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. மிகச்சிறிய வயசில் எல்லாம் பால் பேதங்கள் எல்லாம் தெரியாது. மொத்தத்தில் அப்போ வாழ்ந்தது வாழ்க்கை. இப்போ வசிக்கிறோம், அவ்வளோதான். இது சரின்னா கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.